2022 என்று நான் கருதுகிறேன். முதலமைச்சர் ஆன உடனே எங்களுடைய சேலம் மாவட்டம் மேட்டூருக்கு வந்து நம்முடைய டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு தண்ணீர் திறந்து விடுகிறேன் என்று, பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவதாக தண்ணீரை திறந்து அப்போ பத்திரிகையாளர் பேட்டி கொடுக்கிறார். நானும் டெல்டா காரன், நம்முடைய குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறந்து விடுவதே மகிழ்ச்சி என்று பேட்டி கொடுத்தார். விவசாயிகளை நம்பினாங்க, பயிரிட்டாங்க, குறுவை சாகுபடி பயிரிட்டாங்க. விளைகின்ற பொழுது அந்த போட்ட வருகின்ற கதிர் வருகின்ற பொழுது மேட்டூர் அணை காஞ்சி போச்சு. மேட்டூர் அணை காஞ்சி போச்சு, நீர் கிடைக்கல. அப்பொழுதுதான் முதல் இந்தியா கூட்டணி பெங்களூர்ல நடக்குது. அப்ப நான் அறிக்கை வெளியிடுறேன், திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் முதலாக இந்தியா கூட்டணி அந்த நிகழ்ச்சியில பங்கு பெறுங்க. அங்க காங்கிரஸ் கட்சியுடைய தலைவி திருமதி சோனியா அம்மையா அவர்கள், திரு ராகுல் காந்தி அவர்கள், அங்க சீதாராமையா அவர்கள் மற்றும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர்லாம் அந்த நிகழ்ச்சியில பங்கு பெறாங்க. விவசாயியுடைய இங்கே டெல்டா பாசன விவசாயிகள் 2 தண்ணீர் கொடுத்தால் அந்த விளைச்சலை பெற முடியும், நீங்க கேட்டு பெறுங்கள் என்று கோரிக்கை வச்சேன். அப்பொழுது ஸ்டாலின் சொன்னார், நாங்க இந்தியா கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு தான் போறேன், தண்ணி கேட்க போகல.